கொஞ்சம் விட்டுருந்தாலும் சித்தார்த் அந்த டீயை குடிச்சிருப்பான். எப்படி அது நடந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தார்த் டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டு இருந்தான். ஆனா டீ போட்டு போய் கதவை தட்டினா திடீர்னு சித்தார்த் வெளியே வரான். ராணி குளிக்க போயிட்டான்னு சொல்றான். ஒண்ணுமே புரியலையே. இது யதார்த்தமா நடந்துச்சா இல்ல ராணி சித்தார்த்துக்கு ஏதாவது டவுட் வந்துச்சான்னு புரியலையே. கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அதுல விஷம் இருக்கிறது தெரிஞ்சா சித்தார்த் எப்படி அதை இயல்பா குடிக்க போனா? நாம தான் நம்ம பிளான் படி விஷயம் நடக்கலன்னு டென்ஷன்ல தப்பா யோசிக்கிறோம்னு நினைக்கிறேன். அதுல விஷம் இருக்குன்னு சித்தார்த்துக்கு தெரிஞ்சிருந்தா அவன் சும்மா விட்டுருக்க மாட்டான். ஆமாமா, யதார்த்தமா நடந்த விஷயத்த நாம தான் யோசிச்சு டென்ஷன் ஆகுறோம். அது சரி, இன்னும் கால சர்ப்பதோஷத்தோட முதல் பகுதியே இன்னும் முடிவுக்கு வரல. அதுக்கே இன்னைக்கு நைட்டு தாண்டணும். ராணி மாதிரி ஒரு ஆளை கொல்ல எனக்கு அவ்வளவு நேரமெல்லாம் தேவையே இல்லை. ஒரு நொடி போதும். ஆனா அந்த நொடி எதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அந்த நொடி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. அந்த விஷயத்த உடனே ஆரம்பிக்கணும். அதுக்கான வேலையில இறங்குவோம். ஆமாமா, கூடிய சீக்கிரமே இறங்கி காரியத்தை முடிக்கணும். நீ போய் யாருன்னு பாரு. உள்ள வாங்க. வா தமன்னா. இந்த இடத்தை ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? நீங்க யாரு? என்ன என்ன தெரியலையா? ஃபோன் பண்ணி 10 நிமிஷத்துல இங்க வந்துட்ட. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஏதேதோ சொல்றீங்க. அம்மா லேக்கா எங்க? நான் தான் லேக்கா. என்னது? நீங்க லேக்காவா? என்ன தமன்னா இவ என்னென்னமோ சொல்றா? லேக்கா எங்க? மனு, இதெல்லாம் ஒரு லேக்கோட மேஜிக். ஓஹோ, மேஜிக்கா? ஐயோ, யார் இவ? தமன்னா என்னாச்சு? ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை விடு, நான் அப்புறமா தெளிவா சொல்றேன். அப்புறம் ராணி காலியாக போறத பார்க்க ஆர்வமா கிளம்பி வந்திருக்கீங்க போல இருக்கு. அது என்ன சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய விசேஷமான விஷயம். அது கண் கூட பாக்கணும்னு தான் கிளம்புனேன். நான் கிளம்புனதை பார்த்துட்டு மனோவும் ரொம்ப ஈகரா நானும் வரேன்னு சொன்னான். அதான் அவனையும் கூட்டிட்டு வந்தேன். ஆமா லேக்கா, அந்த கண்கொள்ளா காட்சிய உடனே பாத்துறணும். அது எப்போ நடக்கும்னு மட்டும் சொல்லுங்க. ஐ அம் வெயிட்டிங். ரொம்ப அவசரப்படாதீங்க மனோ. கூடிய சீக்கிரமே நடக்கும். அதுவும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க கண்ணாலேயே பார்க்கலாம். அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி மட்டும் நடந்துருச்சு, இன்னைக்கு நாள் மறக்கவே முடியாத கொண்டாட்டமான நாளா மாறிடும். ராணியும் சித்தார்த்தும் உங்களை பாத்திர போறாங்க. 2 பேரும் அந்த ரூம்ல இருங்க. நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். நீங்க உள்ள போங்க. சரி, வா தமன்னா. தமன்னா, நீங்க 2 பேரும் இந்த ரூம்ல போய் இருங்க. ஓகே. சரி, வா. நான் சித்தார்த் ராணி கிட்ட சில விஷயங்கள் பேசணும். பேசிட்டு வந்துடுறேன். என்ன ரூம்குள்ள 2 பேரையும் காணோம்? ராணி, சித்தார்த், என்ன 2 பேரையும் காணோம்? 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? ராணி, சித்தார்த், சித்தார்த். என்னாச்சு மேடம்? என்ன மேடம்? அவங்க 2 பேரையும் காணோம். நீங்க இருங்க மேடம், நான் பாக்குறேன். இருங்க மேடம், நான் போய் பார்க்கறேன்.
மேடம் இல்ல மேடம், எங்கேயும் இல்லை மேடம். அவங்க இல்ல மேடம். எங்க போயிட்டாங்க? இங்க தானே இருந்தாங்க, சொல்லாம எங்க போயிட்டாங்க? இப்ப என்னத்துக்கோசரம் இங்க வந்துகிற? யாரோட கதை விடுற? எப்படி இந்த அட்ரஸ் தெரிஞ்சது உனக்கு? நீ நேரா இப்ப இங்க வந்துகிறன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. எப்படி வந்தான்னு சொல்லு தமன்னா. இந்த ரூம்ல தான் ராணி சித்தார்த் 2 பேரும் இருந்தாங்க. ஆனா ராணி சத்தம் அந்த ரூம்ல கேக்குது. மேடம் அந்த ரூம்ல தானே மனோவும் தமன்னாவும் இருக்காங்க. ஐயோ, அப்போ ராணியும் சித்தார்த்தும் அங்கதான் இருக்காங்க. தமன்னா மனோவை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ச்சே, ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். ராணி சித்தார்த் எப்ப அந்த ரூமுக்கு போனாங்க? இது தெரியாம நான் தமன்னா மனோவையும் அங்க அனுப்பிட்டேன். வெளியில தானே இருந்தோம். இவங்க வந்த மாதிரியே தெரியலையே. தமனா திரும்ப திரும்ப கேக்குறான்ல, பதில் சொல்லு. எப்படி வந்தீங்க? வாங்க போலாம். தமனா நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. கேட்டுட்டே இருக்கும்ல, எப்படி வந்தீங்க? ராணி, என்ன ராணி? லேக்கா, இவங்க 2 பேரும் எப்படி இங்க வந்தாங்க? நீங்க தான் நாங்க இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆ, ஆ, நீங்க சொன்னீங்களா இவங்களாண்ட? ச்சே ச்சே, நான் ஏன் சொல்ல போறேன்? தமன்னா வாங்க. எப்படி உங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சது? ஒண்ணும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு ஹேமான்னு ஒருத்தி இந்த வீட்ல கொஞ்ச நாள் தங்கி இருந்தா. என் கூட காலேஜ்ல ஒண்ணா படிச்சவ. அவளை பார்க்கலாம் நீங்க வந்த, பார்த்தா நீங்க இருக்கீங்க. ஆமாமா, ஹேமாவோட அப்பா கூட பேங்க் எம்ப்ளாயின்னு சொன்னல. பேர் கூட பாலசுப்ரமணி. ஆமாமா, பாலசுப்ரமணியம். எனக்கு புரியுது யாருன்னு. இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நாம வர்றதுக்கு முன்னாடியே அவங்க தான் இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா மேடம், முன்னாடி ஹேமான்னு ஒருத்தங்க இருந்ததா சொல்லியிருக்காங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க காலி பண்ணிட்டாங்க சார். அவளை பார்க்க தான் நான் யதார்த்தமா வந்தேன். வந்தது வந்துட்டீங்க, எங்க கூட இருந்துட்டு போங்க. என்னத்துக்கோசரம் அவங்க எங்க இருக்கணும்? ராணி, நாங்க கிளம்புறோம். அம்மா, அந்த இச்சாதாரி பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக சித்தார்த் ஏதோ பரன் கட்டிருக்கான் அப்படின்னு வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க இங்க வந்து தங்கிருக்கீங்க. எனக்கே இது சர்ப்ரைஸா தான் இருக்கு. நான் சத்தியமா உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை. இதுவும் அந்த இச்சாதாரிய டைவர்ட் பண்ற பிளானா? ஆமா, அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ராணி, கோவப்படாதீங்க. வந்தது வந்துட்டாங்க. எல்லாம் தனியா தானே இருக்கோம். அவங்களும் இருந்தா நல்லா தானே இருக்கும். இந்த கால சர்ப்பதோஷம் முடிகிற வரைக்கும் வீட்டுக்கும் போக முடியாது. அதனால அவங்களும் இங்க இருந்துட்டு போட்டுமே. நம்மளுக்கும் பேச்சு துணைக்காச்சு. உங்களுக்கும் ஒரு துணையா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களும் கூட இருக்கட்டுமே. தமன்னா இங்க இருந்தா சும்மாலாம் இருக்க மாட்டா. ஏதாவது ஒரு 7 எழுத்து விட்டுருவா. அதனால தான் நான் சொல்றேன், நம்ம ஏற்கனவே பிரச்சனையில இருக்கிறோம். தேவையில்லாத டென்ஷன் எதுக்குன்னு நினைச்சுதான் நான் சொல்றேன். என்ன ராணி இப்படி பேசுற? நான் உன்கிட்ட இப்பெல்லாம் அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஏதோ அப்பப்ப நடக்கிற பிரச்சனையில கோவமா பேசியிருப்பேன். அத போய் இப்ப பெருசா எடுத்துக்கிறியே. சரி சரி, எல்லாம் அமைதியா இருங்க. சூப்பரான லஞ்ச் ரெடி பண்ண சொல்றேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னன்னு பேசுவோம். தங்க புஷ்பம் மேடம், நான்வெஜ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. இங்க பாரு, இன்னைக்கு நம்ம கெஸ்ட் இத்தனை பேர் வந்திருக்காங்க. சூப்பரா சமைக்கணும், ஓகேவா? சரிங்க மேடம். சமையல் செய்யற வரைக்கும் நம்ம சும்மா தானே இருக்கணும். அது வரைக்கும் ஒரு கேம் விளையாடலாமா? என்னது கேமா? சும்மா டைம் பாஸ்க்காக தான். ஏய், இப்ப கேம் விளையாடுனா என்ன? நீ எப்ப பாரு டென்ஷனாவே இருக்க. டைம் பாஸுக்கு கேம் விளையாடுனா நல்லது தானே? அப்படின்னா நான் ஒரு புது கேம் சொல்றேன். செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
அது நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். நான் ரெடிப்பா. எனக்கு ஓகே தான், நானும் ரெடி தான். சரி, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஆமா ராணி, நீங்க அந்த ரூம்ல தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படி இங்க வந்தீங்க? அந்த ரூம்ல சுத்தமா தண்ணி வரலங்க, ஃபேன் கூட சரியா சுத்தல. அதான் இந்த ரூம்ல வந்து தங்கிக்கலான்னு நானும் தாடிகாரனும் வெளியே வந்தோம். இங்க வந்து பார்த்தா தமன்னாவும் மனவும் இங்க இருந்தாங்க. சரி சரி, நான் கேமை ரெடி பண்ணிட்டு சொல்றேன். தமன்னா, மனோ, நீங்க அந்த ரூம் எடுத்துக்கிறீங்களா? நோ ப்ராப்ளம், நான் எடுத்துக்கிறேன். ம், தமன்னா சரி, அப்ப என் கூட வாங்க. வா மனு. நல்ல வேலை தமன்னா, எப்படியோ சமாளிச்சாச்சு. ராணிக்கு சின்னதா கூட சந்தேகம் வர சான்ஸே இல்ல. நீ சரியா சொல்லிட்ட. ராணிக்கு சந்தேகம் வராத மாதிரி பேசி சமாளிச்சிட்டீங்க. என்ன லேக்காத, நீங்க விட்ட இடத்துல இருந்து அவங்க 2 பேரும் பேசுற மாதிரி கண்டினியூ பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையே தான் அவங்களும் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் வேற யாரும் இல்ல, நான் தான். என்னது, நீங்க தான் அந்த 2 பேருமா? ஆமா தமன்னா. என்ன லேக்கா சொல்றீங்க? நீங்க சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே. இப்ப நான் என் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிறேன், அதை நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. அவங்களே செய்வாங்க. அப்ப நீங்க 2 பேரும் நம்புவீங்க தானே? லேக்கா, லேக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க. லேக்கா, லேக்கா. ஏய், சொன்னா கேளு, விடு. என்ன நம்பி வந்த உங்களை கொல்லுவேனா? அதோட நீங்க 2 பேரும் என்னோட கெஸ்ட், அதனால நான் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். உங்களுக்காக ராணிய வேணா கொல்லுவேன். விடு சொல்லுங்க. லேக்கா, ப்ளீஸ் சொல்லுங்க. விடு சொல்லுங்க. என்ன தமன்னா, பயந்துட்டியா? என்ன மனோ, நீங்களும் பயந்துட்டீங்க போல? ஆமா, இப்ப நான் என் மனசுல நினைச்சத பண்ணி காட்டினேன், பாத்தீங்களா? பாத்த தங்க புஷ்பம்னா வேற இல்ல, நாகாவும் வேற யாரும் இல்ல. எல்லாமே நான் தான். இவங்க 2 பேரும் என்னால உருவாக்கப்பட்ட மாயைகள். இவங்க உண்மையானவங்க இல்ல, ஆனா உண்மையான மனுஷங்க என்ன செய்வாங்களோ அது எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் செய்வாங்க. இவங்களாலதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ராணி கொடூரமா சாக போறா. அது நிச்சயமா நடக்கும். நீங்க 2 பேரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு தமன்னா, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல லேக்கா. ராணியும் சித்தார்த்தம் இங்க நடந்ததையும் பேசினதையும் கேட்டுட்டாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஏங்க, எங்களை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? கடைசியில என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னமோ இந்த வீட்டை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அது இதுன்னு பயங்கர பில்டப்லாம் குத்த. அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ளார அந்த இச்சாதாரியால வரவும் முடியாது, ஏன்னா வாசல் முழுக்க நாக வேற வச்சுக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளார பாம்புங்களால நுழையவே முடியாதுன்னு சொன்ன. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இன்னொரு விஷயமும் நடந்துக்குது. அப்பாடா, ராணியும் சித்தார்த்தம் நான் பேசினதை கேட்கல.
நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. வெளிய கதவு திறந்தே கிடக்குது. நீ முழுசா அடைச்சு பாதுகாப்பா இருக்குன்னு தானே சொன்ன. திறந்து கிடந்ததுனால என்ன ஆச்சு தெரியுமா? ஆ, என்னாச்சு? ஆ? ஒரு பாம்பு வீட்டு உள்ளார வந்துச்சு. என்னது பாம்பா? நான் இங்க இருக்கும்போது அங்க எப்படி பாம்பு வரும்? எனக்கு தெரிஞ்சு அது இச்சாதாரியா தான் இருக்கும். பாம்பு வர்றதுக்கு சான்ஸே இல்ல ராணி. ஆமா லேக்கா, நானே பார்த்தேன். ராணி ரூமுக்கு வந்து என்கிட்ட சொன்னப்ப நானும் வெளியே வந்து அந்த பாம்பை பார்த்தேன். நடு ஹால்ல நல்லா நீளமா படுத்துருந்துச்சு. அப்படியே 2 நிமிஷம் கண் கொட்டாம என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. இது விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரி பார்த்துச்சு தெரியுமா? சித்தார்த் சார், நாங்க இங்க தானே இருக்கோம். பாம்பு இங்க வரவே இல்லையே. சார் கதவை திறக்கவே இல்லையே சார். சாத்தி வச்சுட்டு தானே சார் வந்தோம். ஓ, அப்ப நாங்க 2 பேரும் போய் சொல்றோமா? நான் பாம்பை பார்த்துட்டு தாடிகாரனாண்ட போய் சொன்னதும் தாடிகாரன் வெளியே வந்தான். அவன் வந்ததுமே அந்த பாம்பு பல வருஷத்து லவ்வுங்கிற மாதிரி தாடிகாரனை எம்மா லுக் விட்டுச்சு தெரியுமா? அதுவும் சாதாரண லுக் இல்ல, ரொமான்டிக் லுக் விட்டுச்சு. அதுக்கு அப்பால தான் தாடிகாரன் ஒரு குச்சி எடுத்து அத அடிக்க துரத்துனப்போ அது திறந்து வச்சிருந்த கதவு வழியா வெளியே ஓடிச்சு. அது கண்டிப்பா அந்த திறந்து வச்சிருந்த கதவு வழியா தான் உள்ள வந்திருக்கோம். வந்த அடுத்த நிமிஷம் நாங்க அத துரத்துனதுனால அது வெளியே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் இச்சாதாரியா இருக்கும். இதுக்கு மேலயும் அது திரும்ப வராதுன்னு நாங்க எப்படி நம்புறது? இல்ல ராணி, அது கண்டிப்பா வராது. இல்ல லேக்கா, எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்குது. நாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னையும் சித்தார்த்தையும் ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கதையை முடிச்சுட்டு சித்தார்த்தை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன். இது கால சர்ப்பதோஷ நாழிகையில மட்டும்தான் நடக்கும். இது மட்டும் நடக்கலைன்னா திரும்பவும் நான் மெனக்கெட வேண்டியதாயிடும். அப்படி இருக்கும்போது இது எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்? ராணி, அந்த இச்சாதாரி இங்க வரவே வராது. அதுக்கு நான் கேரண்டி. வந்தது வேற ஏதோ பாம்பா இருக்கும். அப்படியே இருந்தாலும் எந்த வகை பாம்பும் என்னை தாண்டி உள்ள வரவே வராது. என்ன லேக்கா, என்னமோ நீங்க தான் இந்த இச்சாதாரி மாதிரி பேசுறீங்க. என்ன ராணி இப்படி பேசுறீங்க? ஆமா லேக்கா, ராணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க என்ன தாண்டி எந்த பாம்பு உங்களை நெருங்காதுன்னு. அப்போ நீங்க தான் எல்லா பாம்பையும் கண்ட்ரோல் வச்சிருக்க இச்சாதாரியா? அதத்தான் ராணியும் கேக்குறா. ஹே ராணி, கொஞ்ச நேரத்துல நான் யாருன்னு கண்டுபிடிச்ச மாதிரியே பேசி என்ன பயமுறுத்திட்டேன். ராணி ஏதோ பயத்துல இப்படி சொல்றாங்க. நான் உண்மையாவே சொல்றேன் சித்தார்த், இங்க சாதாரண நாகம் இல்ல, அந்த இச்சாதாரிய வர்றதுக்கு யோசிக்கும். இந்த வீடு அப்படி ஒரு பாதுகாப்புல இருக்கு. பாம்பு உள்ள வர்றது அவ்வளோ கஷ்டம். நான் அவ்வளோ பாதுகாப்பா உருவாக்குனதுனாலதான் உங்க 2 பேரும் இங்க கூட்டிட்டு வந்தேன். அந்த இச்சாதாரி உங்க 2 பேரையும் வேற எங்கேயாவது தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதால இங்க வரவே முடியாது. அது மட்டும் இல்ல, வேற எந்த பாம்பாலையும் இந்த இடத்த கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு இதுல பெருசா நம்பிக்கையே இல்லைங்க. என்ன சித்தார்த், நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நான் தானே உங்களுக்கு அந்த இச்சாதாரிய பத்தி சொல்லி ஹெல்ப் பண்ணேன். நான் இப்படி பேசுறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு என்னால கெஸ் பண்ணவே முடியல. நீங்க 2 பேரும் ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? ஏன் என் மேல உங்களுக்கு இவ்ளோ சந்தேகம்? ஏன்னா நீங்க எங்க வீட்டுக்கு பாம்பு பிடிக்க வந்த அந்த பாம்பாட்டியோட பொண்ணே இல்ல. லேக்கா, உங்களை பத்தின உண்மையை அந்த ராணி கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க ராணி? இந்த செல்போனை பாருங்க. இந்த நியூஸ் எப்போ வந்துச்சு? லேக்கா, உண்மையை சொல்லுங்க. நீங்க அந்த பாம்பாட்டியோட பொண்ணே கிடையாது. நீங்க வேற எதுக்காகவோ டிராமா போட்டு எங்க வீட்டுக்குள்ளார வந்துக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க லேக்கா.
ஆமா லேக்கா, ராணி சொல்ற மாதிரி எனக்கும் ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. நீங்க யாரு? உங்க உண்மையான பேர் என்ன? எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? சித்தார்த், நீங்க 2 பேரும் என்ன அவசரப்பட்டு சந்தேகப்படுறீங்க. பரவாயில்ல, இந்த உலகத்துல எப்பவுமே நல்லதுக்கு காலம் இல்ல. ம், ம். நீங்க போட்டோல பாக்குறது என் தங்கச்சி. நான் மூத்த பொண்ணு. நீங்க மூத்த பொண்ணா? ஹே ராணி, உனக்கு என்ன, நீ பெரிய புத்திசாலின்னு நினைப்பா? உன்னை எல்லாம் ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இத பாருங்க,